சமீப காலமாக சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். என்னப்பா அது, இந்த மாதம் கரண்ட் பில் இவ்வளோ வந்திருக்குது, போன முறை வந்ததை விட இந்த முறை 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வந்திருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் சின்னத்திரை நடிகையான வைசாலி அவர்களும் இதே பிரச்சனையை முன் வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகிருந்துச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, தாவேக்கா ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நடிகை வைசாலி அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காசு வாங்கிட்டு பேசுறீங்க, வேணும்னு திட்டமிட்டு பொய்யை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி வசவு வார்த்தைகளை பேசி தள்ளிட்டாங்க. மேலும் இது தொடர்பாக டான்ஜென்ட் கோ, அதாவது மின் பகிர்மான கழகத்துடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஐடி 2 விளக்கங்கள் அளிச்சிருந்தாங்க. அந்த விளக்கமே ரொம்ப மிரட்டும் துணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் பதிவிடுறதை பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் இவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் டான்ஜென்ட் கோ வசமாக வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நடிகை வைசாலி அவர்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கையெழுத்து போட்டார். அதை நான் பாராட்டி பேசியிருந்தேன். அதுக்காக இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போது 3-4 மாதமாகவே எங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. இதனால் சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் 200 யூனிட் ஃப்ரீயாக கூட கொடுக்க வேணாம், பழையபடி எங்களுக்கு கரண்ட் பில் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வீடியோவானது தான் சோசியல் மீடியாவில் படுபயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்ததுங்க. இந்த வீடியோ ஒரு நடிகை பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஷேர் ஆகலை, அதுக்கு மாறா இதே போல தாங்க எங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. எனவே இதில் முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, தன்னை ஒரு விஜய் ரசிகையாகவும் விஜய் படத்தில் நான் விஜய் கூட நடிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய வைசாலி அவர்களை இப்போது விஜயை குத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் 200 ரூபா ஊப்பி நீங்கள் திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டீங்க, நீங்கள் வேணும்னே எங்கள் அண்ணன் மேலே பொய் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, காசு பத்தலைன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக ரொம்ப வக்கரமான வார்த்தைகளால் தாவேக்கா ரசிகர்களும் தாவேக்காவை சார்ந்து இயங்கக்கூடிய ட்விட்டர் ஐடிகளும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசி வச்சுருந்தாங்க. எனவே இந்த சைபர் தாக்குதல் தொடர்வும் தான் வைசாலி அவர்களும் அவருடைய இணையரும் சேர்ந்து ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் எந்த கட்சி சார்ந்தும் பேசலை, எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னோம். அதே மாதிரி பொதுமக்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. எனவே அவர்களுடைய சார்பாகவும் தான் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டோம், மற்றபடி எந்த உள்நோக்கமும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தினா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு பார்க்கணுமே தவிர இந்த பிரச்சனையை இவங்க ஏன் பேசியிருப்பாங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி நோண்டக்கூடிய வேலைகளில் இப்போ தாவேக்காவினர் இறங்கியிருக்கிறாங்க. இது முற்றிலும் சரி கிடையாது. ஆட்சி நடத்துறதுனா குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை ஒரு அரசு எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத தான் அரசுடைய நல்லெண்ணத்தை மதிப்பிட முடியும். ஆனால் நீங்கள் அந்த காரணத்தையெல்லாம் பார்க்காம இவர் யார், இவங்க எதுக்காக பேசுகிறாங்க, எந்த பின்னிலிருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பாஜக சங்கிகள் பேசுகிற டோன்லேயே தாவேக்காவினரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. எனவே இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் வைசாலி அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பிரச்சனைக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது டான்ஜென்ட் கோவுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஐடி சில விளக்கங்களை பதிவிட்டிருந்தாங்க. அதில் மின்சார கட்டணத்தை நாங்கள் உயர்த்தலை, அதில் எந்தவித மாற்றமும் செய்யலை, இதேமாரி 3 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் செக் பண்ணி பார்க்கும்போது 1% கீழே தான் சில வித்தியாசங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்க முடிஞ்சது, மற்றவங்களுக்குலாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க. மேலும் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, கோடை காலத்தில் வழக்கத்தை விட ஏசி, ஃபேன், ஏர் கூலர் போன்ற மின் சாதனங்களுடைய பயன்பாடு பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. எனவே இதை தொடர்ந்து பயன்படுத்தினதுனால தான் இந்த மின் கட்டணம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. மேலும் அதே நாளில் டான்ஜென்ட் கோவுடைய ட்விட்டர் ஐடி இன்னொரு பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த புகார் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்றதுக்காக மின்வாரிய குழுவினர் இந்த சம்பந்தப்பட்ட நபரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மின் இணைப்பு நம்பரையும் முழுமையான அட்ரஸையும் கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் உரிய பதில் அளிக்கலை, பல முறை முயற்சித்தும் அழைப்பை ஏற்கலை, புகாருடைய உண்மைத்தன்மையை நேரில் ஆய்வு செஞ்சு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். எனவே சம்பந்தப்பட்ட நுகர்வோர் சரியான மின் இணைப்பு நம்பரையும் அட்ரஸையும் வழங்கினா அந்த மின் இணைப்பு தொடர்பான விவரங்களை மறு ஆய்வு செஞ்சு பிரச்சனைக்கு உரிய தீர்வுக்கான மின்வாரியம் சார்பில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து உண்மையில் நிலவரம் முழுமையாக அறியாமல் தேவையற்ற வதந்திகள் அல்லது தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி
பொதுமக்களுடைய புகார்களுக்கு உரிய முறையில் தீர்வு காண மின்வாரியம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த ட்விட்டர் ஐடியில் பதிவை வெளியிட்டிருந்தாங்க. இது தாங்க பலருக்கும் கோபத்தை உண்டாகி இருக்குது. மின்வாரியத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் அதை கனிவான வார்த்தைகளில் தான் வெளிப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய சிரமத்துக்காக நாங்கள் விரும்புகிறோம், உரிய முயற்சியை மேற்கொண்டு உங்கள் பிரச்சனையை நாங்கள் சரி செய்ய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கிறவங்கள தனியே செய்து அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தான் நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் உங்களுடைய இந்த ரிப்ளையோடையே அந்த பொறுப்பு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு வெளிப்படுத்துகிற விதமாக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் பலரும் பதிவிட்டுருக்குறாங்க. மேலும் நீங்கள் ப்ராப்பரான முறையில் தான் அவரை நீங்கள் அணுகுனீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இவங்களே சொல்கிறாங்க பல முறை அழைத்தும் அழைப்பை ஏற்கலை அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்களுடைய விசாரிப்பு மோசமாக இருந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்புறாங்க. அவங்க என்னதான் நடிகையாக இருந்தாலும் சாமானிய மக்களாக பார்க்கும்போது அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசும்போது அதிகாரிகள் எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் பொதுமக்களுடைய ரெஸ்பான்ஸும் இருக்கும். எனவே நீங்கள் ப்ராப்பரான வகையில் அவங்கள தொடர்பு கொண்டு விசாரிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் மின்வாரியத்துக்கு இன்னொரு சிக்கலுமே ஏற்பட்டிருக்குங்க. இவங்க தொடர்ந்து இந்த விஷயம் சார்பாக 2 விளக்கம் அளிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ட்விட்டர் போஸ்டோடைய கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, எங்களுக்கும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2வது விளக்கம் அப்படிங்கிறது 1 மில்லியன் பேரை போய் ரீச் ஆகிருக்குது. அதாவது 10 லட்சம் பேரை போய் ரீச் ஆகிருக்குது. அந்த போஸ்ட்டில் தான் கமெண்ட்டில் பலருமே எங்களுக்குமே விலையேறி இருக்குது, போன முறை நான் 1000 ரூபாய் தான் கட்டினேன், இந்த முறை 4000 ரூபாய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுகளும் இணைச்சி ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டான்ஜெட்க்கும் என்ன திரும்ப பதில் தராங்க, உங்களுடைய விவரங்களை மெசேஜில் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த பிரச்சனைகள் முறையாக தீர்க்கப்பட்டதா அப்படின்னே தெரியல. ஆக மொத்தம் பார்க்கும்போது தன்னுடைய பிரச்சனையையும் சாமானிய மக்களுடைய பிரச்சனையும் வெளிப்படுத்தியதுக்காக ஒரு பக்கம் தாவேகா ரசிகர்கள் நடிகை வைசாலி அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் டான்ஜெட்கோ அக்கறையோடு பதிலளிக்காம மிரட்டும் துணியில் பதிவிட்டு தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை துணியில் பேசியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிற அவங்களுக்கே இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுதுன்னா அப்போது பொதுமக்கள் இது மாதிரியான குறைகளை சொல்லும்போது தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் எப்படி அணுகுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே பகீர்னு இருக்குதுங்க. அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரியே அவங்க அந்த அறிவிப்பை ரொம்ப கொண்டாட செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது எங்களுக்கு பயனளிக்கலை, அது எங்களுக்கு மோசமான விளைவைத்தான் கொடுத்துருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தும் போது அதை ஆக்கப்பூர்வமான கருத்தை எடுக்காம தங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை கடிச்சு வைப்போம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த தாவேகா ரசிகர்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கு மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லி தான் பலரும் பதிவிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கு தொடரும் தான் நாங்கள் அப்படியெல்லாம் பேச கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி 2வது வீடியோ வெளியிடுற அளவுக்கு அவங்க நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எனவே இவங்க மட்டும் இல்லாமல் மக்கள் யார் குறை சொன்னாலும் சரி அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்ய தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் ஏன் பேசுனீங்க, நீங்கள் இந்த சமயத்தில் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பிரான்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன் வச்சா தாவேகாவுக்கு தான் நல்லது, தாவேகா ரசிகர்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிற கருத்து தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டான்ஜெட்கோ இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பலரும் வெளிப்படுத்துகிறாங்க.